2003ஆம் ஆண்டு ஓர் ஏகாதசி தினம். ஷீரடியில் இருந்த ஹோட்டல் சுவாமி மெட்ராஸ் நோக்கி ஊரே ஓடிக்கொண்டிருந்தது. விஷயம் என்னவென்றால், அன்று மாலை 9:15 மணி அளவில் ஹோட்டலில் லக்ஷ்மி பூஜைக்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தபோது, யாரும் எதிர்பாராத விதமாக அங்கே பாதச்சுவடு ஒன்று தோன்றியது. தெள்ளத் தெளிவாக இருந்த இதை பற்றிய செய்தி பரவியதால் தான் ஷீரடியே அந்த ஹோட்டலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. ஹோட்டலை நடத்தி கொண்டிருந்த விஸ்வநாத் ஐயரும் அவரது மகன் பிரசாத் ஐயரும் பாதத்திற்கு நைவேத்தியம் செய்ய பூரண போலி தயாரித்து கொண்டிருந்தார்கள். ஹோட்டலை வாடகைக்கு விட்ட நந்து சாஹிப் விஷயத்தை கேள்விப்பட்டு பார்வையிட வந்தார். நள்ளிரவு வரை கூட்டம் நீடித்தது. பாபாவே அங்கு வந்தார் என பேசிக்கொண்டார்கள். மும்பை மியூசியத்தின் முன்னாள் தலைவர், ஷீரடி சமஸ்தான் மியூசியத்தின் தலைவர் என்ற பொறுப்பிலிருந்த அதிகாரியும் வந்து பாதத்தை பார்வையிட்டார். இது ஷீரடி மண்ணாலான பாதம் அல்ல, மணலால் ஆனது என கூறினார். சன்னின்சென்ட் ஹோட்டலில் இருந்து ஒரு பெண் வந்து அந்த பாதத்தை அளவெடுத்தார். பிறகு ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியமான தகவல் தெரிவித்தார். இந்த பாதத்தில் அளவும் சமாதி மந்திரில் உள்ள சிலையின் வலது கால் பாத அளவும் ஒன்று என்பது அந்த தகவல். ஒரு வாரம் வரை பாதம் மறையாமல் இருந்து வந்தது. அதன் பிறகு மறைந்தது. பாதம் வந்த இடத்தை சாணம் கோமியமிட்டு சுத்தமாக்கி எடுத்தார்கள். பாபாவை நமஸ்கரித்தார்கள். செப்டம்பர் அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதி சாரதா பருவம் எனப்படும். இந்த காலத்தில் இறந்த முன்னோர்களுக்காக உணவு தயாரிக்கப்பட்டு அன்னமும் நீரும் பிராமண போஜனமாக அளிக்கப்படும். அப்படிப்பட்ட வேலையில் ஈடுபட்டதாலோ என்னவோ பாயஜாபாய் அம்மா பாபாவுக்கு நைவேத்தியம் அனுப்ப மறந்துவிட்டார். மாலை 4 மணி வாக்கில் அது நினைவுக்கு வர ஒரு சிறுமியிடம் ரொட்டிகள் கொடுத்து அனுப்பினார். அதை ஏற்க மறுத்த பாபா தனக்கு தயிர் சேர்க்கப்பட்ட காடி என்ற உணவுதான் தேவை என்றும் அது கிச்சனில் அடுப்பு பக்கத்தில் இருக்கிறது என்றும் கூறி அனுப்பினார். சிறுமி கூறியதை கேட்டு எரிச்சல் அடைந்த பாயாஜி அம்மா வர வர பாபா என்னை ரொம்பவும் எரிச்சலூட்டுகிறார் என புலம்பினார். பிறகு கிச்சன் சென்றவர் அடுப்பருகே பாபா கேட்ட உணவுப் பொருட்கள் இருப்பதை பார்த்து திரிகிட்டார். தயிரில் கருவேப்பிலை கொத்து, மல்லி, கடுகு, மிளகு, மஞ்சள் தூள் சேர்த்து செய்யப்பட்ட தயிர் உணவு அது. கூடவே பூண்டு சட்னி பாபாவுக்கு பிடித்தது. பாயாஜி அம்மா இதை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு ஓடி பாபாவுக்கு அளித்து மகிழ்ந்தார். பாபா அரிசி உணவை சாப்பிட மாட்டார். கம்பு, திணை போன்ற தானிய உணவுகளையே விரும்பி சாப்பிடுவார். ஷீரடியில் இந்த பண்டங்கள் கிடைக்காத போது தாத்யா பாட்டில் நாக்பூருக்கு ஆள் அனுப்பி வாங்கி வரச் செய்து பாபாவுக்கு அதில் அடைகளை செய்து தந்தனுப்புவார். தனக்கு அளிக்கப்படும் உணவில் நாய் பூனைகளுக்கும் பகிர்ந்தளித்துவிட்டு தானும் சாப்பிடுவார் பாபா. ஓம் சாய்ராம்.